ராமர் சீதையை மீட்கிறதுக்காக இந்தியால இருந்து லங்காவுக்கு பாலம் அமைச்சார்னு தெரியும். ஆனா ராமரே இந்த பாலத்தை கட்டிட்டு ராமரே இந்த பாலத்தை இடிச்சார்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கா? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்றேன். பிஃபோர் நம்மளோட பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஆன்மீக பதிவுகளுக்கு ராமர் ராமேஸ்வரத்துல தனுஷ்கோடியில இருந்து லங்காவை கனெக்ட் பண்றதுக்காக ஒரு பாலம் அப்படிங்கறத கட்டுறாரு. அதை கட்டி தான் சீதையை மீட்டு கொண்டு வர்றாரு. ராவணனை அழிச்சிட்டும் வர்றாரு. அப்போ ராவணனுடைய தம்பி விபீஷணன் ராமர் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், அதாவது ஒரு உதவியா இதை கேட்கிறாரு. நீங்க இந்தியால இருந்து லங்கால எங்களுடைய அரசரை அழிச்சிட்டீங்க, ஆனா வேற யாரும் இந்த மாதிரி அழிக்காம இருக்கிறதுக்காக நீங்க கட்டின பாலத்தை நீங்களே தகர்த்து எரிஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி விபீஷணன் ஒரு வேண்டுகோளை ராமர் கிட்ட வச்சிருக்காரு. ராமர் எப்பயுமே ரொம்ப நல்லவர் தானே, அதனால என்ன பண்றாருன்னா சரி அப்படின்னு அவரோட வேண்டுகோளுக்கு இணங்க அவர் கட்டின பாலத்தை அப்பயே அழிச்சு தகர்த்து எடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக பதிவுகளுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.